ஹாய் டி பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் டு மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த நோ கான்டாக்டில் ஏன் அந்த பர்சன் நம்ம கூட பேசாமல் இருக்காங்க? நமக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம டேரோட் வழியாக கேட்க போகிறோம். என்ன கோபம் இருக்குது, ரியலாக ஏன் தான் பேசாமல் இருக்காரு, தேர்ட் பார்ட்டி ஏதாவது இருக்காங்களா, இல்லை அவங்க மைண்டுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் தேட் நான் வந்து நார்மல் டேரோட் டெக் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் டீ லீஃப் கார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய சேனல் சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண பர்சன்ஸுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரீ டேரோ ரீடிங் மந்த்லி ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன் ஃப்யூச்சரில் வந்து அது எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டா பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பர் கார்ட். இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் ரீயூனியன், மேரேஜ் ஆகணும் அந்த பர்சன் கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் கார்ட். Thank you so much, dear Tarot. எஸ், நான் சொன்ன மாதிரி நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி நம்ம யூடியூப்பையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஆக்டிவாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஜென்யூனாக என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இது எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நான் ஏதோ ஒரு கமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜென்யூனாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன், லைக் நம்ம நேற்று கூட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து இது கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறது. ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் நம்ம சொல்கிறோம்னா அது ரியலாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம அந்த ஃப்ரீ டேரோ ரீடிங்கில் வந்து நீங்கள் மைபி நெக்ஸ்ட்டு ஃப்ரீ செஷன் வந்து உங்களுக்காக கூட இருக்கலாம். ஒரு கார்டு நமக்காக ஃப்ளிப் ஆகிருக்கு. ஸோ நமக்கான கார்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அகைன் வந்துட்டு வாவ், Queen of Cup reverse, okay, 8 of Sword reverse, then final card King of Pentacle. Okay, thank you Tarot, thank you so much. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரீயூனியனுக்காக ரொம்ப தீவிரமாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய சோல்மேட்டுக்காக, உங்களுடைய பார்ட்னர் பேசாமல் இருக்காங்க அவங்களுக்காக அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு எஸ்பெஷலி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நிஜமாகவே உங்களுடைய பர்சனை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வீடியோட எண்ட்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது யூனிவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணுவாங்க, நீங்கள் டிட்டோ என்ன வந்து நம்மளுடைய கிளாஸில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம மெத்தட்ஸ் கொடுக்கும்போது என்ன மாதிரியான லைஃப் பார்ட்னர் வேணும், ரீயூனியன் நடக்கும்போது எப்படிலாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது டிட்டோ அப்படியே நடக்கும். நேற்றைய சக்ஸஸ் ஸ்டோரிலையும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி போட்ட சக்ஸஸ் ஸ்டோரிலையும் பார்க்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ மிராக்கிள்லாம் நீங்கள் பண்ணுவாங்களா, அண்ட் அந்த மேம் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அந்த வீடியோவிலேருந்து. ஸோ உங்களுக்கும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப், வெயிட் லாஸ், மணி மேனிஃபெஸ்டேஷன், ஆர் நிறைய லைஃப்பில் வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் போகணும், அட்வான்ஸ் கிளாஸஸ், அதாவது அது அட்வான்ஸ் டெக்னிக், EFTன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் ஷாப் எடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க பேசும்போது, என்னை விட நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு மேம், என்னை விட நாலேஜ் ரொம்ப கம்மியான பையனுக்கு வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, நல்லா லைஃப் லீட் பண்ணுறாங்க, பட் என்னோட பிஸ்னஸ் போக மாட்டேங்குது, எனக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, லைக் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு சக்ஸஸாக போய் முடிய மாட்டேங்குது, ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கீங்க, அது மணியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளிவரதுக்காக நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து லக்கி ஓப்பன் போன அஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஓப்பன் போகணும், ப்ளஸ் வந்து நிறைய நீங்கள் மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக்கான அஃபர்மேஷன் மாதிரி அது இருக்கும். அதை நீங்கள் இந்த டைமில் தான் கேட்கணுன்ட்டுன்னு கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. பட் டைம் இல்லை எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வாக்கிங் போகும்போது, குக் பண்ணும்போது, ஆர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் நீங்கள் கேபில் தான் போகிறீங்க, பஸ்ஸில் தான் போகிறீங்க, ட்ரெயினில் தான் போகிறீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னும் பொழுது அதை வந்து நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே வரும்போது பெர் டேக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் 21 டேஸ்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான மிராக்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க.
உங்களுக்குள்ளே நிறைய வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இதில் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பட் நமக்கு இதில் ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணுற கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலந்த ப்ளூ மாதிரி, ப்ளூ லைட் க்ரீன் கலந்த ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளூ தான் வந்து அதிகமாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றனால நிறைய அவங்களுக்குள்ள வந்து சில உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் அமைதியாக அந்த பர்சன் இருக்கிறாங்க. அண்ட் ஒரு மனக்குழப்பமும் அவங்களுக்குள்ள இருக்குது. அதிக பயம் இருக்குது. பிகாஸ் இந்த கார்டில் நமக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாம்பல் நிறம், இங்கேயும் வந்து பிளாக் கலர்ஸ் அண்ட் இதில் ஆல்சோ வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப பயத்துலேயும் மனக்குழப்பத்துலேயும் இருக்காங்க. அதுவும் இந்த பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ்க்கு அதிகமாக இருக்குது. அதுக்கான ஸ்விட்ச் வேர்டு இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ளஃப். இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து சேன் பண்ணுறீங்க ஆர் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு வந்து நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது, ஆர் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும், லைக் விசுவலைசேஷன் பண்ண போகிறீங்க, அது உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னும் பொழுதும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை கிளைம் பண்ணுறதுக்காக கீழே நீங்கள் அந்த ப்ளஃப் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இந்த பர்சன் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய கல்ச்சர், நம்ம சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னு ஆர் தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க இன்டரப்ட் பண்ணுறாங்க. அது தப்பான வழியில் இல்லை. தேர்ட் பர்சன் இந்த சென்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ நீ இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அது கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு அவங்களுடைய முடிவுகளில் வந்து தலையிடுறாங்க ஏதோ ஒரு பர்சன். ஸோ இந்த சொசைட்டி நம்மளை என்ன நினைக்கும், நமக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு இந்த குற்றம் பற்றியும் அவங்களுக்கு வந்து கவலைகள் வந்து அதிகமாக இருக்குது. மற்றவங்க பேச்சை கேட்குறது, கன்ஃபியூஷன், சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்ற அந்த குழப்பமான விஷயங்கள்லேருந்து இப்போ வந்து அவங்க வந்து வெளிவட தொடங்கியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துட்டுருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இப்போதான் அவங்க செல்ஃபாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்னும் வந்து அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக கை கொடுக்க போகுது. அண்டு இந்த அமைதி வந்து உடைய போகிறதுக்கும் இந்த அமைதியிலேருந்து அவங்க வெளிவரதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆரம்ப கட்டத்தை யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை மறைக்கவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கிறத வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து அவங்களோட ஃபினான்ஸ், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம், ரொம்ப பாதுகாப்பாக இருப்போமா அப்படின்ற அந்த ஒரு சில விஷயங்களும் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ எமோஷனை விட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன தேவை, பணம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் பிளானிங் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. ஸோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய சுய முன்னேற்றத்தில், பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து அதிக கவனமாக இருக்கிறனால இங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து தடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நமக்கு கார்ட்ஸ் உங்களுக்கு கைடன்ஸாக வந்ததுமே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஆல்சோ அந்த பர்சனும் வந்து அந்த ஃபினான்ஸ் அளவில் வந்துட்டு நம்ம முன்னேறணும், ப்ராக்டிக்கலாக என் லைஃபுக்கு ஃப்யூச்சரில் என்ன தேவை, பணம் அப்படின்ற ஒன்று தான் தேவை, இந்த எமோஷனலுக்குலாம் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவங்களோட இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணிகிட்ருக்கு. ஆரம்பத்தில் வந்து தேர்ட் பர்சன் இருந்தது ஒரு குடும்ப கட்டுப்பாடுகள் காரணமாகவும் இந்த சொசைட்டி காரணமாகவும் பேசாமல் இருந்தது உண்மைதான். காயங்களும் இருக்குது, கோபமும் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமைதியில் இருந்தும் அந்த எமோஷனல் குழப்பங்கள் இருந்து மெதுவதமாக வெளியே வர ஆரம்பிச்சு அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எங்கே செலுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பணம் ஈட்டுதல், ப்ராக்டிக்கலாக என் லைஃப்க்கு என்ன தேவை, நான் நல்லா படிக்கணும்னா என்ன தேவை, நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா என்ன தேவை, ஒரு வீடு கட்டணும், நான் லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டன் பண்ணணும்னா நான் என்ன விஷயங்களை பண்ணணும், ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நான் வந்து சேஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், என் ஹெல்த் எப்படி பார்த்துக்கணுன்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலே வந்து குவிச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்டரப்ஷன் இங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து
யாரோ உங்க ஃப்ரெண்டோ, இல்ல அவங்க வயசுல மூத்தவங்களோ, கொலீக்ஸோ ஆர் வந்து வீட்ல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க கிட்ட இத பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, "இந்த மாரி விஷயத்துல தலையிடாத. இது ஏன் உன்ன இவ்ளோ ஹர்ட் பண்ணுது?" அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணனாலயும், உங்ககிட்ட இருந்த சில மனக்காயங்களும், குழப்பங்களும் எல்லாத்தையும் போட்டு அவங்க குழப்பிட்டு இந்த நாள் வரைக்கும் மௌனமா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பேசுறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து உங்க ஹெல்த் மேலயும், மணி மேலயும் நீங்க வச்சிருக்கீங்க. என் ஹெல்த்த நான் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து என் ஹெல்த் மட்டும் தான் என் கூட இருக்க போகுது. மற்ற எதுவுமே இருக்க போறது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபீவர் வருது. நானா நெறைய பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். என்ன சுத்தி நெறைய அன்பான மனிதர்கள் இருக்காங்க. பட் அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னும்போது, என்னோட பாடி தான் அத வந்து பெயின அக்செப்ட் பண்ண போகுது. நான் தான் அத கோ த்ரூ பண்ணி வரணும் அப்படின்றனால, அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய மனி ரிலேட்டடான விஷயங்கள அவங்க அதிக ஃபோக்கஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்ட் இதில என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டீ லீஃப் கார்ட். இட்ஸ் அ மேரேஜ். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன். இஃப் யூ ஆர் ட்ரையிங் ஃபார் ரீயூனியன். இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ரீயூனியனுக்கு வந்து ப்ராப்பரா மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியல. ஒரு பெர்சனல் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பெர்சனல் டாரட் ரீடிங் வேணும்னு நெனச்சீங்கனாலும், ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க நீங்க ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னாலே, என் கூட டைரக்ட்டா WhatsAppல வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த டைம்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய வளர்ச்சியில நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த பெர்சன் வந்து அவங்க லைஃப்ல கான்சன்ட்ரேட் பண்றனால மட்டும் தான் நம்ம கூட பேசாம இருக்காங்க. அண்ட் நீங்க பேசின சில வார்த்தைகளும் அவங்களுக்கு வந்து காயங்கள ஏற்படுத்தியிருக்கு. அந்த கோபம், அந்த ஈகோ இதெல்லாம் தாண்டி காயங்கள ஏற்படுத்தியிருக்கனால தான் இந்த அமைதியே தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது. இதே மாரி பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்க்குறதுக்கு நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மேனிஃபெஸ்டேஷன்.